ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணி. இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டோபமைன் சொல்லக்கூடிய மகிழ்ச்சி ஹார்மோன். அதை பத்தி தாங்க பேச போறேன். அதுதாங்க நான் மகிழ்ச்சியாவே பேசுறேன். இந்த டோபமைன் என்னன்னு பார்க்கலாம். டோபமைன் சொல்லக்கூடியது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது மூளையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய ஒரு ஹார்மோன் கூட இதை சொல்லலாம். இந்த டோபமைன் வந்து அதிகமாக செக்ரேஷன் ஆயிட்டுனா நமக்கு வந்து எப்பவும் ஹாப்பியாவே இருக்கலாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த டோபமைன் வந்து செக்ரேஷன் கம்மியானவங்களுக்கு வந்து பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு ஒன்று வரும். அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு நியூராலஜியில் ஒரு முக்கியமான ஒரு டிசீஸ். ஓகேவா? அது வந்து ரொம்ப ஆபத்தானது கூட. அதனால நம்ம இந்த டோபமைன் செக்ரேஷனை எப்பவும் நல்லா வச்சுக்கிட்டோம்னா நம்ம மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம், பார்க்கின்சன் வராமல் ஸ்டாப் பண்ணவும் செய்யலாம். சரி, அதுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிடலாம், ஃபுட்டின் மூலமாக டோபமைன் செக்ரேஷனை கூட்டலாம்னு பார்க்கலாமா? ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து முக்கியமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் உள்ள ஃபுட்டை சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த டோபமைன் செக்ரேஷன் வந்து அதிகரிக்கும். அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதுலெல்லாம் கூடுதலாக இருக்குன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபேட்டி ஃபிஷ் அதில் வந்து அதிகமாகவே இருக்குங்க. ஃபேட்டி ஃபிஷ்னால் வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த சூறை மீன் சொல்லுவாங்கள்ல அது, வேறு சாலை மீன் இல்லைன்னா மத்தி மீன் சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் ஐர மீன். ஓகேவா? இந்த 3 மீன்லையும் வந்து அது அளவுக்கு அதிகமாகவே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இதை ஃபேட்டி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா நட்ஸு வந்து எடுத்து இந்த பாதாம் பிஸ்தா மாதிரியான வந்து ஒரு நட்ஸுகள்லையும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து கூடுதலாக இருக்குது. இதை நம்ம அதிகமாக டெய்லி சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வந்து மகிழ்ச்சி ஹார்மோன்னா டோபமைன் அதிகமாக வந்து சுரக்கும். ஓகேவா? அதனால் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அப்புறம் மூன்றாவது இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த பூசணி விதைகள் அப்படி விதைகள் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டாலும் அதை டெய்லி ஃபுட்டில் கூட எடுத்துக்கலாம். டெய்லி சும்மா இருக்கும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாங்க. அதை சாப்பிட்டாலும் இந்த டோபமைன்ங்கிற மகிழ்ச்சி ஹார்மோன் சுரந்து நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த பால், முட்டை அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டெய்லி நம்ம சாப்பிட்டு தான் இருக்கோம். இப்போ முட்டையும் பாலும் நம்ம டெய்லி சாப்பிட்றோம். ஆனால் அதை விட இந்த சீட்ஸ், நட்ஸு, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் ஃபேட்டி ஃபிஷ் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு டோபமைன் என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சி ஹார்மோன் சுரந்து மகிழ்ச்சியாக ஹாப்பியாக எப்பவும் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்கின்சன் டிசீஸ் வராமலும் ஸ்டாப் பண்ணலாம். பொதுவாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் யங் ஏஜில் வரது ரொம்ப ரேர் தாங்க. முக்கியமாக இது ஓல்டு ஏஜில் தான் வரும். அதனால் அதை விட்டுருங்க. நம்ம வந்து பார்க்கின்சன் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த டோபமைன் செக்ரேஷனை அதிகமாக சுரக்க உதவக்கூடிய ஃபுட் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டா நம்ம வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரி டிசீஸ் வராமல் தடுக்கலாம். இப்பவும் ஹாப்பியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி தாங்க இல்லை. ஓகே, மகிழ்ச்சி என்ன விலை அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல தான் எல்லாரும் இருக்கும். அதுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, பண பிரச்சனைகள் அது மட்டும் காரணம் இல்லைங்க. இந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் இந்த டோபமைன் செக்ரேஷன் கம்மியாகும். அதுவும் ஒரு காரணம் தான். ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த வழியில் மகிழ்ச்சியை வந்து கூட்டிக்கலாம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த மாதிரி ஃபுட்டுகளை சாப்பிட்டு மகிழ்ச்சி ஹார்மோனும் டோபமைன் செக்ரேஷன் அதிகரித்து மிக மகிழ்ச்சி ஆவார்கள். அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. இது முக்கியமாக எல்லாத்துக்கும் என்னங்க, அடிப்படை ஆரோக்கியம் தான். ஸோ எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மகிழ்ச்சியை பற்றிய மகிழ்ச்சிகரமான வீடியோ. அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.